எங்களுடைய மக்கள் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து அவர்கள் முகாம்களிலே அடைக்கப்பட்டிருந்து முகாம்களிலே இருந்து விடுவிக்கப்பட்டு மீள் குடியேற்றத்துக்கு அவர்கள் வீடுகளுக்கு சென்றபோது 2 தகரங்களுக்கு கீழே மரங்களுக்கு கீழே அவர்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் முறையான திட்டம் இல்லாமல் வடக்கு மாகாணத்திலே மயிலிட்டி காங்கேசன்துறை பிரதேசத்திலே பல கோடி ரூபாய் செலவிலே ஜனாதிபதிக்கான ஒரு அரண்மனையை கட்டினார்கள். ஆனால் அந்த அரண்மனை இன்று வரை பாவிக்கப்படாத ஒரு அரண்மனையாக இருக்கின்றது. எங்கேயோ மக்கள் மரத்துக்கு கீழே வாழும்போது அந்த மக்களை பற்றி சிந்திக்காமல் பல கோடி ரூபாவிலே அரண்மனையை கட்டினார்கள். எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திலே அங்கே இருந்து அனாதரவான குழந்தைகள் செஞ்சோலை என்ற ஒரு அமைப்பிலே வாழ்ந்து வந்தார்கள். யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு செஞ்சோலையிலே இருந்து கொண்டு வரப்பட்ட குழந்தைகள் வவுனியாவிலே 10க்கு 10 அடி சதுர அடி ரூமில் வச்சு அடைச்சு வைக்கப்பட்டிருந்த போது கூட அதை பற்றி கவலைப்படாதவர்கள் அங்கு மாளிகையை கட்டி இன்று வரை பாவிக்காமல் இருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோள் என்னென்று சொன்னால், அந்த மாளிகையை மக்களுடைய பயன்பாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த அரசாங்கம் அதை பயன்படுத்துவதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும்.